இந்த கத்தோலிக்க திருச்சபை என்றால் என்ன, நாம் ஏன் பிறந்தோம், ஏன் இருக்கிறோம், என்ன நடக்க போகுது? ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஒரு நாளாகவும் இருக்கலாம். அம்மா வயிற்றிலேயே செத்து போனவர்கள் உண்டு, பிறந்தவுடன் இறந்தவர்கள் உண்டு, 10 வருஷம் வாழ்ந்தவர்கள் உண்டு, 100 வருஷம் வாழ்ந்தவர்களும் உண்டு. இது ஏன் இருக்கிறது? இந்த வாழ்க்கை என்றால் என்ன? இதில் இந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய பங்கு என்ன? இதை பற்றி தான் இப்போ நம்ம கிறிஸ்மஸை முடிச்சிருக்கிறோம், அப்படி தானே? இன்னும் கூட அந்த இது ஓயலை, சில வீட்டில் இன்னும் ஸ்டார் கலட்டலை. ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, இன்னும் புது துணி அழுக்காகலை, சிலருக்கு இன்னும் புது துணி அழுக்காகலை. இப்போ ஒன்றை கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்ல, ஜீசஸ் பிறப்பாரா? இனிமே பிறக்க மாட்டார் தானே, அதான உண்மை. பிறந்ததை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அவர் எதுக்கு பிறந்தார்? அவர் ஏன் பிறந்தார்? எப்படி மீட்கிறதுக்கு? எப்படி மீட்கன்னு? கடல்ல நடந்தா, மறுரூபம் ஆகியா, 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கு வச்சு மீட்டாரா? எப்படி மீட்டாரு? சிலுவையில் செத்து தானே மீட்டாரு. 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கு வச்சு யாரையும் மீட்கல இல்லை, கடலில் நடந்து போய் யாரையும் மீட்கல. அந்த 3 மணி நேரம் சிலுவையில் பட்ட பாட்டில் தானே மீட்டாரு. அதுக்கு தானே அவர் வந்தார். அப்போ பிறந்ததே எதுக்கு தான்? பிறந்தது சாகிறதுக்கு தான். பிறந்தது எதற்காக? பிறந்தது இயேசு கிறிஸ்து பிறந்ததே எதற்காக? நமக்காக இறப்பதற்காக. இறந்துட்டார், பிறந்தாரு, இறந்தாரு. வருவாரா? திரும்ப வருவாரான்னு கேட்டேன். வருவார்ல? அப்போ இன்னொரு தடவை வருவார். எதுக்கு வருவார்? எதுக்கு வருவார்? தீர்ப்பு வழங்க வருவார். அப்போ வரும்போது வாங்க கொஞ்சம் குடியில் படுத்து கிடங்க அப்படின்னா படுப்பாரா? பால் வைக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாரா? பாலனுக்கெல்லாம் ட்ரெஸ் தைச்சு போடுவோம்ல, பாலனுக்கெல்லாம் ட்ரெஸ் தைச்சு போடுவோம்ல, அது மாதிரி ட்ரெஸ் தைச்சு தரேன்னு கேட்டுக்குவாரா? அப்போ என்ன கேட்பாரு? திருப்பி வரும்போது, திரும்ப வரும்போது என்ன கேட்பாருன்னு? உங்களைத்தான் பார்க்காரு, இவங்களைத்தான் பார்க்காரு, என்ன கேட்பாரு? அவ்வளோதான். நீ நல்லவங்களா கெட்டவங்களா? கொஞ்சம் என்ன கொடுங்க, எனக்கு என்ன கொடுங்க, கணக்கு கொடுங்க. ஆக ஒரு முறை பிறந்த இயேசு இனி பிறக்கப் போவது இல்லை, ஆனால் கண்டிப்பாக திரும்ப வருவார். அப்போ பாலனுக்கு ட்ரெஸ் தைச்சு போடுறது நல்லதா? நமக்கு புது போத்தீஸ் கடையில் துணி வாங்கிறது நல்லதா? கடா வெட்டி பிரியாணி சாப்பிட்றது நல்லதா? இல்லை அவர் வரும்போது பாஸ்மார்க் போடுறதுக்கு தயாராக இருப்பது நல்லதா? எது நல்லது? அதானே நல்லது. ஆனால் கிறிஸ்மஸ் சமயத்தில் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோன்னு கேள். அவர் மாட்டுக்கொடியில் பிறந்தார். நம்ம 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு எடுத்தோம். அந்த கிறிஸ்மஸ் நைட்டில் நம்ம எப்படி இருந்தோம்? கிறிஸ்மஸ் நைட்டு பூசைக்கு எப்படியாவது வந்துடணும். வந்து எதுக்கு? கோயில் எப்படி இருந்தது? தக்க 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 தக்கன்னு இருந்தது. கோயில் மட்டும் இல்லை, பூசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே தக்க தக்க தக்கன்னு தான் இருந்தாங்க. அப்படி நைஸ். இது எங்கே எடுத்த, அது எங்கே எடுத்த, காதில் தோடு நல்லா இருக்க. ஆனால் அந்த பிறந்த நாளைக்கு உள்ளவர் எங்கே படுத்து கிடந்தார்? மாட்டு சுடுவத்தில்
படுத்து கிடந்தார். ஆக பர்த்டே கொண்டாடுறவர் ஆண்டி மாதிரி படுத்து கிடந்தார். அவரை பார்க்க வந்த நம்ம எப்படி இருந்தோம்? நல்லா தான் இருந்தோம், தப்பில்லை. ஆனால் ஒன்று நினச்சிருக்கணும்ல, எதுக்கு ஏன் இப்படி பிறந்தீரு கேட்டம்மா இன்னொரு நாள் வருவீர. நல்லா கவனிச்சு பாருங்க. டிசம்பர் வந்தால் ஒரு நவம்பர் மாதமே உலகம் முழுக்க ஒரு பயம் வருது. எதுக்கு? இப்போ கொஞ்ச நாளா நவம்பர் வந்தாலே என்ன செய்யும்? வயிற்றில் புளி கரைக்கும். ஏன்? என்ன வரும்பாங்க? சுனாமி வந்துருமோ, நிலநடுக்கம் வந்துருமோ. அங்கே வேற கிளப்பி விட்டுருவான் வாட்ஸ்அப்பில். அங்கேருந்து இது பிச்சுக்கிட்டு போகுது, இங்கேருந்து இது பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு 10 நாள் மழை போட்டு வாங்க போகுது, முன்னாடி வந்ததை விட பெரிய வெள்ளமாக வரப்போகுது. இது எல்லா கதையும் ஓடும். இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கவும் செய்யும். அமெரிக்கா பிரசிடென்ட் சொல்லுவார், நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன் தெரியுமா, அதை அமுத்துனோம்னா நீ செத்து போவோம் தெரியுமா அப்படின்னு வடகொரியாட்ட சொல்லுவார். வடகொரியா சொல்லுவான், நீ அமுத்துறதுக்குள்ளே நாங்கள் அமுத்திடுவோம், நீ அவுட்டு அப்படின்பா. இவர் 2 பேரும் பட்டனை அமுத்திட்டு போங்க, சாவ போகிறது யார்? நம்ம தானே, அவ்வளோதானே. ஆக ஆண்டவர் வருகை, கிறிஸ்மஸ் வருகையை பற்றி நாம் பேசும்போதே எந்த வருகைக்குள்ள அடையாளம் தெரியுது? எந்த வருகைக்குள்ள அடையாளம் தெரியுது? 2ஆம் வருகைக்குள்ள அடையாளம் தான் தெரியும். முதல் வருகைக்குள்ள அடையாளம் இனி என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. இப்போ சொல்லுங்க, கடவுள் நாளைக்கே வந்து நிற்காரு, அவர்கிட்ட கேட்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அவர் சொல்லுவார், நான் தான் டெய்லி கொடுத்தனே, டெய்லி தான் உனக்கு காமிச்சேன்னு. 2004வது வருஷமே உனக்கு என்ன காமிச்சேன்? 2004வது வருஷம் என்ன நடந்தது? சுனாமி வந்து காமிச்சோம்ல. அப்போ சொல்ல முடியாதுல்ல, இப்படிலாம் நடக்குமான்னு கேட்க முடியாதுல்ல. அப்போ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். ஒன்று தான். நான் எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும். இது ஒன்று தான் இனி செய்ய வேண்டிய வேலை. கிறிஸ்மஸ்க்கு நாங்களும் ஒரு பாட்டு பாடினோம். இனிய உன்னாமம் பாட்டு தெரியுமில்ல? இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே பாட்டு இருக்குல்ல, அதே மெட்டில் பாடின பாட்டு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வந்தால் இயற்கையும் தடுமாறும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வந்தால் இயற்கையும் தடுமாறும். இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். ஒரு முறை பூமியில் குழந்தையாய் பிறந்தார், இனி அவர் பிறக்க மாட்டார். ஒரு முறை பூமியில் குழந்தையாய் பிறந்தார், இனி அவர் பிறக்க மாட்டார். மறுமுறை வருகையில் நடுவராய் வருவார், தொழுவத்தில் வரமாட்டார். மறுமுறை வருகையில் நடுவராய் வருவார், தொழுவத்தில் வரமாட்டார்.
புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். நகை நட்டு வாங்கவும் புத்தாடை புனையவும் பிறந்தவர் இயேசு அல்ல. நகை நட்டு வாங்கவும் புத்தாடை புனையவும் பிறந்தவர் இயேசு அல்ல. பாவத்திற்காக பலியாய் பிறந்தார், உன்னிடம் பதில் கேட்பார். பாவத்திற்காக பலியாய் பிறந்தார், உன்னிடம் பதில் கேட்பார். புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. புரிந்திடும் மனிதனே ஞானி, மோட்சத்தை தேடிடும் தேனி. இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து அது உன்னை எச்சரிக்கும். போன வருஷம் நம்மோடு கூட கிறிஸ்மஸுக்கு இருந்தவர்களில் எத்தனை பேர் இப்போ இல்லை? நமக்கே தெரியும். நம்ம கூட இருந்ததில் பல பேர் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு இல்லை. இப்போ அவங்க என்ன ஆனாங்க? என்ன இறந்துட்டாங்க. ஆனால் இறந்துட்டாங்க, ஆனால் இறக்கலை. அதான உண்மை. செத்து போயிட்டாங்களா? அவங்க செத்து போயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா? செத்து போயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா? அதெல்லாம் கேள. செத்து போயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா? அவ்வளோதான் மேட்டர். உயிரோடு தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் செத்த பிறகு அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செத்தான், முடிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? கோயில் அவ்வளோத்தையும் இழுத்து பூட்டிட்டு, பூசையும் கிடையாது, பாவசிங்கத்தனம் கிடையாது, நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு பலம் இருக்கோ, அவனுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து என்ன பண்ணிடணும்? சாவும். அவ்வளோ. என்ன யார் கிடையாது? கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும். நான் செத்த பிறகு எனக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு தீர்வையை அவர் சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் இந்து மதம், இதுதான் இஸ்லாமிய மதம். ஆக கடவுள் என்றால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு மோட்சத்தையோ நரகத்தையோ அவர் கொடுப்பார். அப்படி ஒன்று இல்லை என்றால் அந்த கடவுளை நாம் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது. கடவுள் எதுக்கு? பிறந்தோம், வாழ்ந்தோம். மோட்சம் யாருக்கு கிடையாது? நாய்க்கு உண்டா? நரிக்கு உண்டா? சொல்லுங்க, யானைக்கு உண்டா? அது சாமியை கும்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்குது? இல்லை. அப்போது மோட்சம் என்று ஒன்று இருந்தால், நரகம் என்று ஒன்று இருந்தால், கடவுள் என்று ஒன்று இருந்தால்தான் கடவுளை நாம் வழிபட வேண்டும். இல்லைன்னா அவசியம் கிடையாது. அப்போ எந்த மனிதனும் என்ன செய்ய மாட்டான்? ஒரு நாள் சாவதாக நாம் நினைக்கிறோம், ஆனால் அவன் என்ன செய்வதில்லை? சாவது இல்லை. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும். இப்போ சொல்லுங்க, இந்த நிமிஷம், இந்த வினாடி நான் இறக்கிறேன் என்றால் எங்க போகணும்? யாரெல்லாம் தயாராக இருக்கிறீங்க? அவ்வளோதான். இப்போ மணி 6:40 நான் அவுட்.
நானா அவங்கவுங்க நினச்சிக்கோங்க. யாரெல்லாம் மோட்சம் போவீங்க? கை தூக்குங்க, கை தூக்குங்க. நீங்கள் போயிடுவீங்களா சிஸ்டர்? நீங்கள் போயிடுவீங்க. போகணும்னு கேட்கல, நான் கண்டிப்பாக போவேன் என்பவங்க கை தூக்குங்க. நான் கேட்குறேன், இதானங்க கிறிஸ்தவம்? நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார். யாரை போல வருவார்? அதில் பாருங்க, கடவுளுக்கு உதாரணம் அவரே சொல்லி வச்சிருக்காரு. யார் மாதிரி வருவாரா? திருடம் மாதிரி வருவானா? அவன் சொல்லிக்கிட்டா வருவான். அதே மாதிரி தான் நானும் வருவேன். வருவார்னு தெரியும்ல, பைபிளில் படிக்கிறோம்ல, நற்செய்தி கூட்டத்தில் சொல்கிறாங்கல்ல. அப்போ இப்போ வந்து நின்னார்னா எப்படி வரலாம்? ஹார்ட் அட்டாக் வழியாக வரலாம், ரோட்டில் போகும்போது வரலாம், படுத்திருக்கும் போது வரலாம். சொல்கிறோம்ல, நல்லா தான் போனார், தூங்கினார், காலையில் காணோம். அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனை என்ன பண்ணி விட்டார்? சந்தித்து விட்டார். இதான் சொன்னார்ல, 2 பேர் சேர்ந்து மாவாட்டுவாங்க, ஒருத்தி எடுக்கப்படுவாள், ஒருத்தி விடப்படுவாள். நம்ம உடனே சொல்லக்கூடாது ஒரு நாள் அவர் வருவார், வந்து இருந்து 10 பேரை மட்டும் கூட்டிட்டு மோட்சத்துக்கு போவார், கிடையாது. ஒரு மனிதன் இறக்கும் போதே யாரை சந்திப்பான்? கடவுளை சந்திப்பான். இங்கே உட்காந்து மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் அவர் வருவாராமே, நல்லவங்களோ பார்த்து சூஸ் பண்ணி கூட்டு போவார். இப்போ தான் டெய்லி கூட்டு போயிட்டுருக்காரு. டெய்லி ஒரு 1,00,000 பேரையாவது டெய்லி கூட்டு போயிட்டே இருக்கார். கூட்டு போய் எங்கே அனுப்புகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆக பைபிளுக்கு வேறு விளக்கங்களும் இருக்கின்றன. நமக்கு அன்றாடம் சந்திக்கின்ற விளக்கங்கள் இருக்கின்றன. யாராவது ஏடா கூடமாக விளக்கம் சொன்னால் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் அவர் வருவாராம், வந்து தூக்கிட்டு போயிடுவாராம், அதில் நாமளும் போவோமா? டெய்லி வர்றாரு. இப்போன்னு ஒரு நிமிஷத்தில் கூட எனக்கு வரலாம். ஏன் வரக்கூடாது? இங்கே பக்குன்னு அடைச்சிட்டுன்னா அவ்வளோதான், வந்துட்டார். வந்த உடனே என்ன கேட்பாரு? அடைய தம்பி, தாம்பரத்துலேருந்து வந்தியடா, மிளகு மூடுக்கு வந்திய, டைம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ என்ன குடும்பாரு? என்கிட்ட என்ன குடும்பாரு? என்ன கேட்பாரு? என்கிட்ட என்ன கேட்பாருன்னு என்ன கேட்பாரு? செத்த உடனே கணக்கு கேட்பார். அவ்வளோதான். இந்த நிமிஷம் கேட்டால் நான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். டைம் கேட்கக்கூடாது. லாசர் பணக்காரன் என்று 2 பேருடைய கதையை சொன்னவர் யாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த கதையை சொன்னவர் யாருன்னு கவனிக்கணும். வேற யாரும் சொல்லலை. மோயிசன் சொல்லலை, தானியேல் சொல்லலை, பவுல் சொல்லலை, பேதுரு சொல்லலை, அந்தோனியார் சொல்லலை, போப்பாண்டவர் சொல்லலை. இந்த கதையை சொன்னவர் யாரு? நமது ஆண்டவர். என்ன சொன்னார்? இறந்தான், புதைக்கப்பட்டான், பாதாளத்தில் வேதனைப்பட்டான், அவன் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாக இருந்தான். அப்போ அந்த பணக்காரன் கேட்குறான், ஒரு சொட்டு தண்ணி கேட்குறான், கிடையாது அப்படின்ட்டாரு. ஆனால் அவன் ஒரு கேள்வி கேட்டான், நான் தான் அறிவு கட்டு போய் வந்துட்டேன், நல்லா இருப்பீங்க, யாரையாவது ஒருத்தரை கீழே அனுப்புங்க. யார் அது? அவன் கேட்டது யாரை கேட்டான்னு தெரியுமா? மோயிசனை அனுப்புங்கன்னா. ஏன்னா அவர் இறந்து போயிட்டார். ஆக அவன் சொல்கிறான், மோயிசன் எங்கேயோ பத்திரமா இருக்கார். ஏன்னா ஆபிரகாம் மடியில் தான் இவன் போய் உட்காந்துருக்கான். அப்போ ஆபிரகாம் சௌக்கியமாக இருக்கார், மோயிசன் சௌக்கியமாக இருக்கிறாரு. இவன் தான் மாட்டிக்கிட்டான். ஒரு ஆளை அனுப்புங்களேன். அனுப்பி என்ன போய் சொல்லுங்க, என் அண்ணன் தம்பிகிட்ட போய், ஏப்பா இப்படி இருந்துடாதீங்கப்பா, கொஞ்சம் நல்லவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒன்று ஆண்டவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அங்கே ஏற்கனவே ஆள் வச்சுருக்குறோம். அவங்க சொன்னால் கேட்காதவன், செத்து போனவங்க எந்திரிச்சு போய் சொன்னால் கூட நம்ப மாட்டான். ஆக ஒரு மனிதன் இறந்தவுடன் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? என்ன கிடைக்கிறது? கடவுள்கிட்ட இருந்து தீர்ப்பு கிடைக்கிறது. ஆக தனி தீர்வை உண்டு என்பது கத்தோலிக்க போதனை. அதுதான் உண்மை. இன்னொரு நாள் கடைசி நாளில் வருவாருங்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், ஒரு மனிதன் இறந்த பிறகு உடனடியாக அவனுக்கு என்ன கிடைக்கும்? அதில் ஆண்டவர் என்ன அழகா சொல்றார் பார்த்தீங்களா?
அவனுக்கு நெருப்புல வேதனை கிடைக்குதான், நரகம். ஆனால் லாசரை ஆபிரகாம் மடின்னு சொன்னார். ஏன் கடவுள் மடின்னு சொல்லல? அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா ஆபிரகாம் மடின்னு சொன்னார். ஏன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு டிராப் தண்ணி கேட்கிறான். சொல்லுங்க, அதில் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா ஆபிரகாமா இருந்தாலும் சரி, சூசையப்பரா இருந்தாலும் சரி, என்ன நல்லவங்களா இருந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டாங்க, அதே சமயத்தில் மோட்சத்துக்குள்ளேயும் போக முடியாது. இப்போ போயிட்டாங்க. ஏன்? யார் உயிர் விடணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது வரைக்கும் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து இல்லை, அதே சமயம் எங்க போக முடியாது? மோட்சம். அதனால தான் சொன்னார், லாசரை அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆபிரகாமும் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா இப்ப எங்க போகல? எவ்வளவு அழகா விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம். மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். இவருடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் எது திறக்கும்? யாருக்கு அடைக்கப்பட்டது? யாருக்கு அடைக்கப்பட்டது மோட்சம்? ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு. இப்ப யாருக்காக திறக்கப்படுது? அப்போ ஒரு பாவிக்கு நரகத்துக்கு வெயிட் பண்ண வேண்டாம். நீ தான் கடவுளே வேண்டான்னு சொல்லிட்டே இல்லை, அப்படி நரகத்துக்கு போ. ஆனால் நல்லவர்கள் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படும் வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமைதியாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ரத்தம் சிந்தாச்சு, பாதாளத்தில் இறங்கினார், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கே போயிடுவார்? மோட்சம் போய்விடுவார். ஆக எவ்வளவு நல்ல போதனை! உங்களுக்கு தெரியுமா, கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் தனித்தீர்வை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எதில் சொல்லி கொடுப்பாங்க? கேட்டிகிசத்தில், சின்ன குறிப்பிடத்தில். அது சின்ன குறிப்பிடமே கிடையாது. உலகத்திலேயே பெரிய குறிப்பிடம் எது? சின்ன குறிப்பிடம்தான். ஒரு மதத்தை பற்றி நீங்கள் படிக்கணும்னா இவ்வளவுதான் புஸ்தகம், இவ்வளவுதான் புஸ்தகம். பைபிள் கூட கஷ்டப்பட்டு படிக்கணும். அதில் மொத்தமே 50 பக்கம். 50 பக்கமும் இவ்வளவுதான் இருக்கும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 3-4 நோட் ஷீட் தான் வரும். அவ்வளோதானே வரும். அதைத்தான் அப்புறம் 4 நாளாக கிழிச்சு ஒரு புஸ்தகம் ஆக்கியிருக்கிறாங்க. மொத்தமும் உள்ள இருக்குங்க, சத்தியம் இருக்குங்க. எத்தனை பேருக்கு சின்ன குறிப்பிட்ட ஞாபகம் இருக்கு? நீ போ, புது நன்மைக்கு போய் படி. முதல்ல வீட்டில் போய் சின்ன குறிப்பிடம் படிப்போம், சின்ன குறிப்பிடம் படிப்போம். பைபிளில் உள்ள அத்தனை விஷயமும் உள்ள உட்கார்ந்து இருக்குது. வேறு யாருமே தனித்தீர்வை உண்டு என்று நம்புவதில்லை. என்றைக்கு வருவார் ஆண்டவர்? உலக முடிவில் பொது தீர்வைக்கு. அதுவும் பைபிள் போட்டிருக்கும் சின்ன குறிப்பிடத்தில். பொது தீர்வை எப்போது நடக்கும்? உலகம் முடியும் போது நடக்கும். தனி தீர்வை எப்போது நடக்கும்? ஒவ்வொரு மனிதன் இறந்தவுடன் நடக்கும். ஆத்மாவுக்கு பொது தீர்வை எதுக்கு? உடம்பையும் சேர்த்து, உடம்பே நீ தானே இவ்வளத்துக்கும் காரணம், அதனால நீயும் மோட்சத்துக்கு வா, இல்லைன்னா நீ எங்க போ? நரகத்துக்கு போ. எவ்வளவு உத்தமமான பைபிள் அடிப்படையிலான போதனை! இந்த போதனையை கொடுத்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மாவாட்டு வாங்கலாமே, 4 பேர் வயலில் இருப்பாங்களாமே, 10 பேர் படுத்து கிடப்பாங்களாமே. ஆமாம், படுத்து கிடப்பாங்க. படுத்து கிடக்கும் போதே என்ன செஞ்சிருவாரு? ஆளை தூக்கிடுவார். அதுதான் என்னுடைய என்னது? மரணம். என்னுடைய மரணம். நம்ம ஏன் இதை பேசுறதில்லை? ஏன் கத்தோலிக்க திருச்சபை இதை பேசுறதில்லை? அவர் திடீர்னு வருவாராம. ஏன் பேசணும்? பேசணும். நாங்கள் தான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, தனித்தீர்வை உண்டு, தனித்தீர்வை உண்டு. ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடவுள் என்ன கிஃப்ட்? அவன் கத்தோலிக்கனா பிறந்தான் பாருங்க, அதுதான் அவருக்கு கொடுத்த கிஃப்ட். உலகத்தில் கிறிஸ்டியன் போடுறதல்ல, ஐம் எ கேத்தலிக். ஏன்னா சத்தியங்களும் உண்மைகளும் பார்க்கறதுக்கு வெளியில தெரியாது. பார்க்கும்போது ஏதோ உண்மை மாதிரி தெரியும். உள்ள இறங்கினீங்கன்னா எது உண்மை தெரியுமா? ஆண்டவர் தனித்தீர்வை உண்டுன்னு சொல்லி இருக்கும் போது தனித்தீர்வை கிடையாது என்று யாரால சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்லல, கேட்கல.
என்ன பிரதர், மாதா படுத்திருக்கிறாங்களாமா பிரதர் அண்டர் கிரவுண்டில்? மாதா எங்கே படுத்து கிடக்காங்களா? அண்டர் கிரவுண்டில் படுத்திருக்கிறாங்களாமே. அந்தோனியார் அங்கே தானே படுத்திருக்காராம், கடைசியில் தானே எந்திரிப்பாங்களாம். அப்போ லாசர் எப்போ எந்திரிச்சான்? அந்த லாசர் எப்படி ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்ந்தா? அப்போ ஆபிரகாம் நல்லா தான் இருக்காருன்னு அர்த்தம், லாசரும் நல்லா தான் இருக்காருன்னு அர்த்தம். எப்படி இருக்காங்களாம்? அவங்க கையிலிருந்து தண்ணி வாக்கு குடிக்கிற அளவுக்கு சந்தோஷமா கடவுள் அவங்கள மகிமைப்படுத்தி வச்சிருந்தாராம் ஆண்டவர் இறப்பதற்கு முன்பாக. அப்போ ஆண்டவர் இறந்த பிறகு எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? பைபிளை எடுக்கிறோம், படிக்கிறோம், ஆனால் கத்தோலிக்க திருச்சபை பற்றி நாம் நினைக்கிறோமா? அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள எல்லாம் படைக்க நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, நீங்களே இதில் பிள்ளை குட்டிகளை பெற்று எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டுக்கோங்க. இதான ஆர்டர். திடீர்னு என்றைக்கோ ஒரு நாள், அது எப்போ நடந்ததுன்னு தெரியாது, பல வருஷமாக இருக்கலாம், இந்த மரத்து பக்கம் போகாத, அவ்வளோதானே, இந்த மரத்து பக்கம் போகாது. போனால் என்ன ஆகும்? போனால் என்ன ஆகும்? அங்கே ஒரு பழம் இருக்குது, சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டால் சாவிங்க, அவ்வளோதான் மேட்டர். அவங்க சாப்பிட்டாங்க, அது நாளைக்கு பார்ப்போம். யார் பேச்சை கேட்டு? பாம்பு பேச்சை கேட்டு. பாம்பு பாம்பா? நல்ல பாம்பா சாரப்பாம்பா? சாத்தான் தானே. பேச்சை கேட்டு சாப்பிட்டாங்க. அன்றைக்கு தான் அவங்களுக்கு என்ன வந்தது? சாவு வந்தது. வந்துதா? அப்போ தான் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். சொன்னது நடந்ததா நடக்கலையா? நீ சாப்பிட்டீங்கன்னா சாவு வரும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல ஆகிறதுனா என்னது? சாவே கிடையாது. அழகை சொல்கிறது, அந்த பழத்தை சாப்பிட்டால் நல்ல அழகா சொல்லிச்சு. அது என்ன பழம்? நன்மை தீமை அறியும் பழம், வாழ்வு தரும் மரம், ரெண்டும் இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா எப்படிங்க சாவீங்க? இவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியும் பழம், வாழ்வு தரும் மரம், சாப்பிட்டா செத்து போவேன். யார் சொன்னது கரெக்டா இருக்கு? நம்புற மாதிரி இருக்கு? கடவுள் சொன்னதா பேய் சொல்றதா? எது நம்புற மாதிரி இருக்கு? பேய் சொல்றதுதான் நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா நல்லது கிட்டது அறிகிற பழம், வாழ்வு தரும் மரம். கடவுள் சொல்றாரு, வாழ்வு தரும் மரம், நன்மை தீமை அறியும் மரம், சாப்பிட்டால் செத்து போவாய். அது எப்படி சாவிங்க? இப்போதான் அந்த அம்மா சொல்லுது, அதானே கரெக்டு தானே, கடவுள் ஏமாத்திருக்காரு போல. சாப்பிட்டாங்க, அப்போதான் சாவு வருது. சொல்லுங்க, கடவுள் சொன்னது நம்புற மாதிரி இல்லை, பிசாசு சொல்றது நம்புற மாதிரி இருக்கு. ஆனால் விளைவு யார் சொன்னது கரெக்டா நின்னுது? யார் சொன்னது நின்னுது? ஆக கடவுள் நம்புற மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒன்னதான் சொல்வார். என்ன சொல்வாரு? உண்மையை மட்டும் சொல்வார். பேய் என்ன செய்யும்? நம்புற மாதிரி சொல்லும், அழகா சொல்லும், கடைசியில் என்ன பண்ணி விட்டுட்டு போயிடும். இதுக்கு தான் வந்தேன், டாட்டா பை பை, வாங்க போவோம். ரெண்டு பேரும் செத்து விளையாடுவோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டோம். அண்டாவில் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்களும் வர்றீங்களா? உங்களை கூப்பிட்றதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம்? பொய் என்னது மாதிரி சொல்லி கொடுத்தோம். உண்மை எழுதியிருக்கு பாருங்க. சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரம் வாசிங்க. சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் அலகையின் பொறாமையால் சாவு நுழைந்தது, அவன் பக்கம் நிற்கிறவர்கள் இறப்புக்கு உள்ளாவர். நல்லா கவனிச்சிக்கலாம்.
அலகையின் பொறாமையால் சாவு நுழைந்தது. பொறாமை எப்போ வரும்? பொறாமை எப்போ வரும்? ஒரு ஆளை பார்க்கும்போது ஏன்ட்ட அது இருக்கக்கூடாது, அந்த ஆள்கிட்ட அது இருக்கணும், அது நல்ல விஷயமா இருக்கணும். இப்போ பேய்கிட்ட என்னது இல்லை? மோட்சம் இல்லை. என்னது இருக்குது? நரகம். ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன இருக்கு? கடவுளுக்கு உகந்த ஒரு இடத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பொறாமை வருது. நான் போன இடத்துக்கு இவன் வரணும், இவன் வரணும்னா நான் என்ன செய்யணும்? நான் எப்படி போனேன்னு பார்க்கணும். நான் எப்படி போனேன்? பிசாசு எப்படி போச்சு? கடவுளுக்கு கீழ்ப்படியலை. அது ஏசையா 14:12 இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். கடவுளை மாதிரி ஆயிடுவேன்னு அவன் நினைக்கிறான், பிசாசாக மாறுகிறான். இப்போ மோட்சத்திலிருந்து வெளியில் வரணும்னா என்ன வழி இருக்குது? கடவுளை மாதிரி ஆகணும். இவன் ஏவாளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை மாதிரி ஆகலாம் சொன்னான், செஞ்சாங்க. இவன் நினைச்சது நடந்ததா நடக்கலையா? என்ன நடந்தது? சாவு நுழைந்தது. தொடக்க நூலுக்கும் சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படி எங்கேயும் உங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது எங்க மட்டும் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? இந்த கத்தோலிக்க திருச்சபையில் சொல்லி கொடுப்பாங்க. 3 வாசகத்தை காமிச்சு அந்த வாசகத்துக்கும் இந்த வாசகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி கொடுக்காங்களா கொடுக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை கொடுக்காங்களா கொடுக்கலையா? கொடுக்காங்களா கொடுக்கலையான்னு கேட்டேன். முழிச்ச கண்ணு முழிச்சபடியே இருக்கு. ஏசாயா 34:16. நீ பைபிளை இப்படித்தான் படிக்கணும்னு அதில் ஒரு சட்டம் இருக்கு பாருங்க. ஏசாயா 34:16. நாம் பைபிளை எப்படி படிக்க வேண்டும்? ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படி, எதுவும் தனித்து விடப்படாது, துணையின்றி எதுவும் தனித்து நிற்காது. ஏனெனில் ஆண்டவருடைய கட்டளை இது, அவரது ஆவிதான் இவற்றை ஒன்றிணைத்தது. ஆக தொடக்க நூல்ல ஏன் நடந்தது, ஏன் சாப்பிட வச்சாங்கிற விஷயம் எதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்குது? சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. இதனாலதான் திருச்சபை படிக்கும். சாலமோனின் ஞானம் முதல் வாசகங்கும், அப்புறம் பவுலுடைய கடிதம்ங்கும், 3வது காஸ்பல் எடுக்கும், சுவிசேஷத்தை 3ஐயும் சேர்த்து என்ன பண்ணும்? ஒரு லிங்க் கொடுக்கும். பைபிள் சொல்லுது, நீ இப்படித்தான் பைபிளை படிக்கணும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருக்காது. இப்போ இன்னொரு கேள்வி, வெளியில் நிறைய புக்கு வச்சுருக்கிறாங்க, நாளைக்கு நல்ல காசு கொண்டாங்க, நல்ல புஸ்தகமாக அச்சிஷ்டவங்க எழுதின புக்காக இருக்குது. பாப்பாண்டவர் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம்னு சொன்னதெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்குவாங்க. ஆனால் இப்போ கேள்விக்கு பதில் சொன்னால் புக்கு ஃப்ரீ. கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நாளைக்கு சாயந்தரமும் நடக்கும், பதில் சொல்ல புக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கோம், நாங்கள் ரெடி. எத்தனை கேள்விக்கு நீங்கள், ஆனால் இது கேள்வி எப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது இப்போ அந்த கேள்வி பரிசுக்குரிய கேள்வி. தொடக்கத்தில் ஏவாளிடம் யார் வந்தது? சாத்தான் வந்தது என்று நீங்கள் பைபிளில் ப்ரூவ் பண்ணணும், தொடக்க நூலில் காமிக்கணும். அது வந்தது பிசாசு தானே தொடக்க நூல்லேருந்து நீங்கள் காமிக்கணும். காமிச்சிட்டா 50 ரூபா புக்கு ஃப்ரீ. சொல்லுங்க, எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம்? தொடக்க நூலில் வந்தது அலகை, சாத்தான், லூசிஃபர் அப்படின்னு நீங்கள் காமிக்கணும். அல்லது வேற எங்கேயா இருந்து காமிங்க. என்ன இருக்கிறது? காட்டு விலங்குகளில் பாம்பு சூழ்ச்சி மிக்கதா இருந்தது. அங்க பேயின்னு போடல. கேள்வி பேய் அதுதான் நீங்க சொல்லணும், அதானே கேள்வி. வந்தது பிசாசுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்.
நான் குழு கொடுத்துட்டேன். ஏசாயா 34:16 என்ன சொன்னார்? ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படி, ஒன்றுக்கொன்று துணை இல்லாமல். அப்போ வேற எங்கேயோ பதில் இருக்கணும்ல, கண்டுபிடிங்க. என்ன இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, ஒரு 150 பேர் உட்கார்ந்துருக்கிய, பதில் சொல்லுங்க. பிரைஸ் 50 ரூபா பிரைஸ். புக்கோ சிடியோ எது வேணாலும் தருவோம். என்னம்மா சொல்லுங்க. இதைத்தானே அவங்க சொன்னாங்க. பாம்புன்னு தானே அங்கே போட்டிருக்கு. கேள்வி என்னது? அது பேயின்னு பிசாசுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் கேள்வி. திருப்பி பாம்பை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. வந்தது அலகை தான், ஆனால் அங்கே என்னன்னு போட்டிருக்கு? பாம்பு. அந்த பாம்பு தான் அலகைன்னு எங்கே போட்டிருக்கு? ஆனால் சொல்லிட்டேன், எசாயா 34:16 படி இன்னொரு இடத்துல அதுக்கு விடை இருக்கணும், இருந்தே தீரணும். இதுதான் ஒரே புஸ்தகம். பைபிளில் 73 புஸ்தகம் இருக்குது. கத்தோலிக்க பைபிளில் 73 புஸ்தகம் இருக்குது. நம்முடைய பிரிந்த சகோதரனுடைய பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குது. நமக்கு 7 புஸ்தகம் கூடத்தான் இருக்குது. முதல் புஸ்தகம் என்னது? தொடக்க நூல். கடைசி புஸ்தகம் என்னது? திருவெளிப்பாடு 12:9. திருவெளிப்பாடு 12:9 எடுங்க. ஆமாம், பாம்பிடம் தானே சொன்னார். கேள்வி என்னது? அதை விடுங்க. அது பாம்பு சபிக்கப்பட்டது, பேய இல்லை. கேள்வி என்னது? இப்போ வாங்க, திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 7 படிங்க. 7 பின்னர் விண்ணகத்தில் ஒரு போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போரிட்டார்கள். அரக்கப்பாம்பும் நல்லா வந்துட்டா. இப்ப பாம்பு தான் அங்க நிக்குது, பிசாசு இல்ல. யார் நிக்கிறது? பாம்பு. தொடக்கத்தில் அது என்ன பாம்பு? ஆர்டினரி பாம்பு. இப்போ என்ன பாம்பு? அனகோண்டா பாம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பா இருந்தது என்னவா மாறி போச்சு? அனகோண்டாவா மாறி போச்சுன்னா என்ன விஷயம்? அதற்கு என்ன ஆயிருக்குது? அதுக்கு என்ன ஏறி இருக்குது? பலம் ஏறி இருக்குது. தொடக்க நூல்ல இருந்ததை விட இன்றைக்கு அலகைக்கு பலம் ஏறி இருக்கிறது. பாம்பு என்று குறிப்பிடப்பட்டது இப்ப அரக்கப்பாம்பு. இப்பவும் அது பாம்பு தான் போட்டிருக்கு. அரக்கப்பாம்பும் அதனுடைய தூதர்களும் மிக்கேல் சமணசானவருடையும் நல்ல சமணசுக்கள் கூடயும் சண்டை போட்டாங்களாம். அப்புறம் அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. மோட்சத்தில் அதற்கு இடமில்லாமல் போய்விட்டது. அந்த பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. இப்பதான் கேள்விக்கு பதில் வருது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட இதுதான் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. இப்ப சொல்லுங்க, பாம்பா வந்தது யாரு? விடை இருக்கா இல்லையா? அப்போ தொடக்க நூல்லையே உட்கார்ந்து தேடிக்கிட்டே இருக்கமே. தொடக்க நூல் முழுக்க என்னதான் போட்டிருந்தது? பாம்பு. பாம்பு திருவெளிப்பாட்டில் போட்டிருக்கு. அந்த வந்தாரே பாம்பு, அந்த பாம்பு யார் தெரியுமா? யாரு? இப்போ சொல்லுங்க. ஏசாயா 34:16 கரெக்டாக தானே சொல்லிச்சு. தேடிப்படி 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 படிச்சேன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? உண்மையை நீ கண்டுபிடிக்கலாம். இப்படித்தான் பைபிளை படிக்கணும். ஒன்றுக்கொன்று எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு என்ன இப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு. மத்தேயு 13:55 படித்தா என்ன வரும் தெரியுமா? அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு வந்தார். அப்போது அவர்கள் அவரை பார்த்து, என்னே இவருடைய ஞானம், இவருடைய தகப்பன் யோசேப்பு அல்லவா, தாய் மரியா அல்லவா, இவருடைய சகோதரர்கள் சீமோன், யாக்கோபு, யூதா, யோசேப்பு நம்மிடம் இல்லையா, இவருடைய சகோதரிகளும் நம்மிடம் இல்லையா என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்னு போட்டிருக்கும்.
போட்ட உடனே இங்கே என்ன செய்யும்? மண்டை இப்படிங்கும். ஏன்னா அங்கே என்ன போட்டு வச்சிருக்கு? அவருடைய யாரெல்லாம் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, சகோதரர்கள்னு போட்டவொன்னே என்ன ஆயிரும் நமக்கு? ஐயே, சகோதரர்கள் இருந்தாங்களாமே, போனாங்களாமே. அப்பதான் எசையாசி ஞாபகத்துக்கு வரணும். ஏசையா என்ன ஞாபகம் வரணும்? தேடிப்படி உண்மை கிடைக்கும். ஒரு இடத்துல வச்சு முடிவு பண்ணாத, தேடி படிச்சா அதுக்கு விடை இருக்கு. அவங்க யாருங்கிற விடை பைபிள்லயே இருக்கு. அவங்க ஏன் சகோதரர் என்று குறிப்பிடப்பட்டார்கள், ஆனால் மாதாவுக்கு பிள்ளைகள் கிடையாது என்பது பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாப்பா, நாளைக்கு பார்ப்போம். அப்போ பைபிளை எப்படி படிக்கணும்? தேடி படிக்கணும். குறிப்பாக சந்தேகம் வருகிற இடத்தில் கண்டுபிடிக்கணும். ஒரு இடத்துல நிச்சயமா என்ன இருக்கும்? பதில் இருந்தே தீரும். அதனாலதான் திருச்சபை என்ன சொல்லுது பார்த்தீங்களா? மாதாவை பற்றி இப்படி ஏதாவது சந்தேகம்லாம் வரும்பா, நீ நம்பாத. அதனால நான் உனக்கு என்ன பண்ணுறேன், டெய்லி நான் உனக்கு ஞாபகப்படுத்தட்டா, உனக்கு டெய்லி நான் கிளாஸ் எடுக்கட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூசையிலையும் இந்த விஷயத்தை நமக்கு கிளாஸ் எடுக்கும். எப்போ எடுக்கும்? மாதாவை நம்ம யாருன்னு சொல்கிறோம்? முப்பொழுதும் கன்னி. ஆண்டவரை பெருமுன்னும் கன்னி, பெரும் போதும் கன்னி, பெற்றெடுத்த பிறகும் கன்னி. ஆனால் பைபிளில் ஒரு மாதிரி தெரியுது, அவருடைய தாயும் சகோதரன்னு போட்டிருக்க. தேடிப்படி. ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு ஒன்று சொல்லுதேன், கேட்குறியா? என்ன கேட்குற? டெய்லி பூசையில் நான் சொல்லித்தரேன், மாதாவுக்கு பிள்ளைகள் கிடையாது, வேறு பிள்ளைங்க கிடையாதுன்னு நான் சொல்லித்தரேன், படிச்சுக்கோ. எப்போ சொல்லுது பூசையில் மாதாவுக்கு பிள்ளைங்க கிடையாதுன்னு? இந்த விஷயத்தை டெய்லி நமக்கு பாடம் சொல்லி தருது கத்தோலிக்க திருச்சபை. எப்போ சொல்லி தருது? எப்போ சொல்லுது? டெய்லி பூசையில் சொல்லி தருது. நம்பாத. நீங்கள் வாங்கிக்கோங்க சிஸ்டர் ஒரு புக்கு. பாவசிங்கத்தின் மந்திரத்தில் என்ன சொல்லி தருது? என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே ஆகையால். எவ்வளவு அழகா டெய்லி ஞாபகப்படுத்துது. குழம்பிராத, ஏமாந்துராத. ஒவ்வொரு பூசையிலையும், நாள் பூசையிலையும் சொல்லி தருது. ஆகையால் வெறும் மரியாள்னு சொல்லாத. எப்படி சொல்லுது? எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாளையும். இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் குழம்பக்கூடாது. அந்த ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தானம், பாப்பாண்டவர் சரியில்லையாம, ஆன்டி கிரைஸ்டாம, சுரூபம்லாம் தப்பாம படிங்க. பைபிளில் படிங்க. எல்லாம் கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது தான் சரி. நாங்கள் வந்து நிற்கும் கடைசியில் தேடி பிடிச்சோம்னா. இதுதான் ஒரு சாம்பிள் என்ன பார்த்தோம்? பாம்பு என்பது விடை எங்கே இருக்கிறது? திருவெளிப்பாடு 12. இப்போ எழுதணும். என்ன எழுதணும் தெரியுமா? பைபிள் படிக்கிறதுக்குள்ள மெத்தடு இசையாஸ் 34:16, தொடக்க நூல் 3:15 எழுதணும். திருவெளிப்பாடு 12:7-9 பக்கத்தில் எழுதணும். திருவெளிப்பாடு 12:7 பக்கத்தில் என்ன எழுதணும்? தொடக்க நூல் 3:15 எழுதணும். அப்பதான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பைபிளை புரட்டினாலும் இந்த கேள்விக்கு பதில் அங்கே இருக்கிறது அப்படின்னு புரியும். சும்மா போயிட்டோன்னு வைங்களேன், நாளைக்கு ஞாபகம் இருக்கும், நாளை கழிச்சு என்ன ஆயிடும்? அடிக்க போற வெயில்ல, இந்த ஆரம்பிச்சாச்சு வெயில், அடிக்க போற வெயில்ல எல்லாம் என்ன ஆயிரும்? ஆவியா போ. அப்போ ஒரு கத்தோலிக்க திருச்சபை கடவுள் ஏன் தான் உண்டாக்குனார்? இப்போ பார்ப்போம் அது ஏன் உண்டாக்குனாருன்னு இப்போ பார்த்துருவோமே. எழுந்து நிற்போம். ரொம்ப நேரம் இருந்தால் கால் வலிக்கும்ல. எழுந்து ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் அமர்வோம். முடிக்கிறவங்க வேணும், கொஞ்சம் எந்திரிச்சா நல்லா இருக்கணுங்கிறவங்க எந்திரிங்க. இதே சௌக்கியமாக இருக்குங்கிறவங்க அப்படி உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இடுப்பு வலிக்குன்னு சொல்லக்கூடாது. இது இடுப்பு வலிக்காமல் இருக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரம் எந்திரிச்சா அது ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டு பைபிளில் எங்கே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. சிஸ்டர் நீங்கள் ஏன்ட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க, ஞாபகப்படுத்துக்க நான் மறந்துடுவேன். இந்த பாட்டு பைபிளில் எங்கே இருக்குன்னு சொல்லணும்.
மாசில்லா கன்னியே மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மூதாதை முற்பவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. அமர்வோம். இந்த கோயிலில் சொத்து தகராறு எவ்வளோ நாளாக இருக்குது? இந்த கோயிலில் சொத்து தகராறு எவ்வளோ நாளாக இருக்குன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா? இருக்க நிலம் பார்த்துருக்கீங்களா? நிலத்தில் போடுவாங்க, அங்கே வேறு இந்த அரை கிரவுண்டு உனக்கு, இந்த அரை கிரவுண்டு எனக்கு, இதை தாண்டி நீ வரக்கூடாது, அதை தாண்டி நான் வரக்கூடாது. இந்த கோயிலில் சொத்து தகராறு இருக்கா இல்லையா? இந்த கிரவுண்டுக்கு ஒருத்தருமே வரமாட்டேங்கல. எனக்கு புரியலை, ஏன் கரெக்டாக இவ்வளோத்தையும் வேக்கண்டா போட்டு வச்சுருக்கிய? ஆம்பளைங்க வரமாட்டாங்க, மோட்சத்தில் ஆம்பளைங்க ரொம்ப கம்மி, அதில் சந்தேகமே கிடையாது. 100 பொம்பளையே மோட்சத்துக்குள்ளே போனால் ஒரு 2 ஆம்பளையே தான் மோட்சத்துக்கு போகும், மற்றது எல்லாம் போக வேண்டிய இடமே வேறு. அதனால் நாளைக்கு இந்த பக்கமாக கொஞ்சம் உட்காருங்க. பூசைக்கெல்லாம் வருவாங்க, மீட்டிங்க்கு அவங்க வரமாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆனால் இது வந்து இந்த பக்கமும் சேர்த்து பாதி பேர் உட்காருங்க நாளைக்கு. சரி, இந்த பாட்டு பைபிளில் எங்கே இருக்குது? நான் கொஞ்சம் விடையும் சொல்லிடுறேன். மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் அன்பு இல்லாதவன் என்னவா இருக்கிறான்? நீசன்னா யாரு? படுபாவின்னு அர்த்தம். பரிசுத்தரில் சூசேப்பர் பரிசுத்தரா? மாதா பரிசுத்தரா? பரிசுத்தரில் பரிசுத்தர் யாரு? கடவுள் மட்டும்தான். ஓகே, அப்போ நானும் பாவிதான், நீங்களும் பாவிதான். பாவிலேயே படுபாவி யாரு? அவ்வளோதான். பரிசுத்தரில் பரிசுத்தர் அவர், பாவியில் படுபாவி யாரு? சாத்தான். அதை துவைக்க வச்சவனே அவன் தானே பாவத்தை. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் அன்பு இல்லாதவன் என்னவா இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டு பைபிளில் எங்கே இருக்கு? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தாவீதை போல நட்டன்னம்மாடி, அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். நட்டன்னம்மாடி அப்படி நேராக போயிருங்க, மாடிப்படியில் போய் இப்படி அடுத்த பக்கம் எட்டி பாருங்க. நடனம்மாடி, அதெல்லாம் பைபிள் பாட்டுன்னு சொல்கிறோம். ஆமாம், பைபிள் பாட்டு தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு பாடினா பைபிள் பாட்டு தான். மாசில்லா கன்னியை பாடுனா அது என்ன பாட்டு? இல்லை, பைபிள் பாட்டு இல்லையா? இதுதான் பைபிளில் பாட்டு. பாட்டை கண்டுபிடிங்க. நான் விடையும் சொல்லிட்டேன். பைபிளில் பாட்டு இதான்னு சொல்லிட்டேன். மாசில்லா கன்னியே மாதாவே உங்கள் மேலே அன்பு இல்லாதவன் படுபாவியாய் இருக்கிறான், பேயாய் இருக்கிறான். இந்த பாட்டு பைபிளில் முதல் பாட்டு.
என்னாச்சு? இதுதான் பைபிள். அது புதிய ஏற்பாடு இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 46 புஸ்தகமும் என்னாச்சு? பைபிளில் முதல் பாட்டுன்னு வேற சொல்லிட்டேன். சங்கீதம் தான் அதுக்கு முன்னாடியே வந்துடுது. இது அதுக்கும் முன்னாடி உள்ள பாட்டு. மாதா மேல் அன்பில்லாதவன் பேயாய் இருக்கிறான். இதுதான் அந்த 2 லைன். சரி, நானே சொல்கிறேன். தொடக்க நூல் 3:15. கடவுள் பாம்பை பார்த்து, இப்போ பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? கடவுள் அலகையை பார்த்து, உனக்கும், உனக்கும் என்றால் யார்? அப்புறம் பெண், பெண் என்றால் யார்? அது யார் சொன்னா? உனக்கும் பெண்ணுக்கும் உன் பிள்ளைக்கும் அவள் பிள்ளைக்கும் பகையை மூட்டுவேன், உண்டாக்குவோம், உண்டாக்குவேன். அவள் பிள்ளை, அவள் வித்து உன் தலையை மிதிக்கும். இதுதான் முதல் தீர்க்க தரிசனம். பைபிள்ல முதல் தீர்க்க தரிசனம் எது? இதுதான். இதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமே கிடையாது பைபிள். இப்போ உனக்குங்கிறது யாரு? பெண்ணுங்கிறது யாரு? எப்படி சொன்னீங்க? இதை சொல்லும் போது அங்க எத்தனை பேர் நின்னாங்க? கடவுள், பிசாசு, ஆதாம், ஏவாள் இல்ல, ஏவாள் இல்ல. பாம்பு யாரை பார்த்து பழத்தை சாப்பிடு என்று சொன்னது? கண்டுபிடிங்க, பைபிள்ல கிடையாது அப்படி. கடவுள் பாம்பு யாரிடம் பேசியது? கண்டுபிடிங்க, பிரைஸ் வாங்கிட்டு போங்க. சிம்பிளான கேள்வி, உங்க பக்கத்திலேயே விடை இருக்கிறது. பாம்பு யாரிடம் சொன்னது? என்ன போட்டிருக்கு? பெண்ணிடம் தான் போட்டிருக்கு, ஏவாள்கிட்டன்னு போடல. ஏன்னா ஆதாமுக்கு பேர் இருந்தது, ஏவாளுக்கு என்ன இல்லை? பேர் எப்போ வைப்பார் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பும் போது தான் யார் பேர் வைப்பா? ஆதாம் பேர் வைப்பார். இப்ப பேர் வைக்காத ஒருத்தி தான் அங்க நிக்கிறா. அவ பேர் என்னது? பெண். வேற யாருமே அங்க கிடையாது. ஆனா கடவுள் சொல்றார், உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்ப அந்த பொண்ணு யாரு? அப்ப அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். அந்த பொண்ணுன்னா யாரை குறிக்கும்? கரெக்டா பிடிச்சிட்டாங்க. பெண்ணுன்னு சொன்னா ஏவாளைத்தான் சொல்லும், பேர் வைக்காத ஏவாள். ஆனா கடவுள் சொல்றாரு, உனக்கும் ஏவாளுக்கும் சண்டைன்னு சொன்ன பேய் என்ன சொல்லும் தெரியுமா? ஐயே, எங்க 2 பேருக்கு என்ன கிடையாது? சண்டை கிடையாது. நாங்க 2 பேரும் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். என் பேச்சை தானே கேட்ட? உன் பேச்சையா கேட்ட? உன் பேச்சையாவ கேட்ட? என் பேச்சை தானே கேட்ட? ஏவாள் பெண் பேயின் பேச்சை கேட்காமல் இருந்து அப்படியே ஓடி போயிரு. கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நீ வந்து சாப்பிட சொல்றியா அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு நம்ம எங்கே இருப்போம்? இந்நேரத்துக்கு நம்ம எல்லாம் எங்கே உட்காந்துருப்போம்? ஏதேன் தோட்டத்தில் உட்காந்துருப்போம். கெடுத்து விட்டான் பாவி. ஒரே ஒரு பழத்தை தின்னு நாசமாக்கிட்டு போயிட்டான். அப்போ அவ கரெக்டாக இருந்திருந்தால் யாரை பார்த்து நம்ம எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லியிருப்போம்? யாருடைய சுரூபம் இந்த கோயிலில் இருக்காது. மாதா யாருன்னு கூட நமக்கு தெரியாது. மீட்பர் பிறக்கிறதுக்கு தான் யார் வேணும்? மாதா தேவை. பாவமே நடக்கலையே, ஏவாளே முழிச்சிட்டாலே ஓடி போயிரு. கடவுள் அவ்வளோதான். கடவுள் சொல்லியிருப்பாரு, நான் சொன்னபடி கரெக்டாக நடந்தீங்கல்ல, இனி உங்களுக்கு எந்த சாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெர்மனண்டாக எங்கே உட்காந்துருங்க? ஏதேன் தோட்டத்தில் உட்காருங்க. 2 பேரும் ஜாலியாக போவோம் வருவோம். நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீங்க. பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருந்திருக்கும். அத்தனையும் ஒரு பழத்தில் அவ கெடுத்தா. யார் பேச்சு கேட்டு? ஆமாம். இப்போ அதனால் உனக்கும் பெண்ணுக்கும் என்பது யாரை குறிக்காது? ஏன்னா அங்கே என்ன வார்த்தை வந்துட்டு? பகை. அதுபோக கடவுள் நிகழ்காலத்தில் பேசவில்லை. எந்த காலத்தில் பேசுறாரு? எதிர்காலம். உண்டாக்குவேன். அடுத்து அவங்க சொன்னாங்க கரெக்டா, அவளுடைய வித்து உன் தலையை
மிதிக்கும். அப்போ ஒரு பொண்ணு அவளுடைய பிள்ளை யார மிதிக்க போகுது? பேய. அந்த பிள்ளை யாரு? அப்போ அந்த பொண்ணு யாரு? அப்ப சொல்லுங்க, பைபிள்ல முதல் தீர்க்க தரிசனத்துல யாருங்க வர்றது? அதுவும் யாருக்கும் சண்டையா? உனக்கும் பெண்ணுக்கும் தான். உனக்கும் எனக்கும்னு கடவுள் சொல்லல. ஆனா உண்மையான சண்டை யாருக்கும்? கடவுளுக்கும் பிசாசுக்கும் தான். அவன் தான் மனசுகளை கெடுத்தான், மனிதர்களை கெடுத்தான். ஆனால் கடவுள் சொல்கிறார், உனக்கும் மூத்த பேய, தலைமை பேய லூசிபரை பார்த்து சொல்றாரு, உனக்கும் மீட்பரை பெறப்போகிற, உன் தலையை மிதிக்க போகிற பிள்ளையை பெறப்போகிற பெண்ணுக்கும் நான் பகையை உண்டாக்குவே. அப்போ உலகத்திலேயே உண்டாக்கப்பட்ட முதல் பகை யாருக்கும்? மாதாவுக்கும். இது பிசாசு சொல்லிச்சா? அந்த அம்மா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிச்சா? சொல்லல. மாதா சொன்னாங்களா இவனை நான் தான் மிதிக்க போறேன்னு சொன்னாங்களா? சொல்லல. மாதாவுக்கு தெரியாது. அவங்க 4000-5000 வருஷம் கழிச்சு தான் மாதா லூக்கா நற்செய்தியில் வரப்போறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கடவுள் சொல்லிட்டாரு, லூசிபரு உனக்கு ஒரே ஒரு ஆளை பிடிக்கவே செய்யாது, நான் ஆக்கி வைக்கிறேன். 2 பேரும் ஒத்து போகாது என்றால் அது யாரு? மாதான்னு அங்கே போடல. என்ன பெயர் போட்டிருக்கு? பெண். ஏன்னா அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா, உலகத்தை கெடுத்த பெண். இப்போது இன்னொரு பெண் வரணும். எந்த பெண்? உலகத்தை வாழ வைக்க போகிற பெண். அந்த பெண் எதை கொடுத்து கெடுத்தாள்? எதை சாப்பிட்டு கெடுத்தாள்? அதை கொண்டு போய் யாருக்கு கொடுத்தாள்? புருஷனுக்கு கொடுத்தாள். நம்பர் 1 மனுஷனுக்கு கொடுத்தாள். இப்ப மாதா அந்த பெண்ணுக்கு பதிலாக வருகிறார்கள் என்றால் இவர்கள் பழம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அந்த பழத்தை நம்ம சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன வந்தது? சாவு வந்தது. மாதா கொடுக்கிற பழத்தை சாப்பிட்டால் என்ன வரும்? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றின் ஏன் போட்டாங்க கனின்னு? நீங்களும் நானும் பிள்ளையத்தானே பெற்றோம். மாதா எதை பெறுவாங்களா? பழத்தை பெறுவாங்களாம். என்ன பழத்தை? ஞானப்பழத்தை. பழம் நீ எப்பா? யார் அது? யார் அந்த பழம்னு கேட்குறீங்க? அது யார் அந்த பழம்? அந்த பழம் யாரு? இந்த தொங்குது, மரத்தில் தொங்குது. எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்றீங்கல்ல, பூசையில் சாப்பிட்றீங்கல்ல, என்னை தின்பவன் என்றென்றைக்கும் வாழ்வான். அந்த பழம் எங்கிருந்து வந்தது? மாதா வயிற்றில். ஒரு பழத்தை கொடுத்து ஒருத்தி கெடுத்தால் இன்னொரு பழத்தை கொடுத்து இன்னொரு பெண் வாழ வைக்க. ஆக 2 பேருக்குமே கடவுள் கொடுக்கிற பெயர். இப்ப நீ ஏவாளும் கிடையாது, அவள் பெயர் மரியாளும் கிடையாது. நீயும் பெண், உலகை கெடுத்த பெண், நீ உலகை வாழ வைக்கிற பெண். அப்ப மாதாவுக்கு மிகச்சிறந்த பட்டம் என்ன பட்டம்? பொண்ணு. யார் மாதிரி இருந்தா பொண்ணு? மாதா மாதிரி இருந்தா பொண்ணு. ஏவாள் மாதிரி இருந்தா நம்ம யார் மாதிரி இருக்கோம் அப்படின்னு யோசி. 2 பேர் தான் பொண்ணு, வேற ஒருத்தரும் பொண்ணு கிடையாது பூமியில. அத மாதிரி இருந்தா பொண்ணு, நல்ல பொண்ணு. இத மாதிரி இருந்தா, ஆனா நம்ம யார் மாதிரி தான் இருக்க போறோம்? அடிக்கடி யார் மாதிரியே இருக்கிறோம். யார் மாதிரி தான் இருக்கிறோம்? ஏவாள் மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அருள்நிறை மந்திரத்தில் உம்முடைய வயிற்றின் கனி. போய் பனிமை மாதாவை பாருங்க தூத்துக்குடியில். கையில் என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு கையில் ஜீசஸ், இன்னொரு கையில் என்ன வச்சிருப்பாங்க? பழம்தான் வச்சிருப்பாங்க. அந்த பழம்தான் இந்த பழம். அப்போ பைபிள் என்பது எந்த தனி மனுஷனும் உட்கார்ந்து கணக்கு போட்டு விளக்கம் கொடுக்கக்கூடாது. திருச்சபை மட்டும்தான் என்ன செய்யும்? கரெக்டாக சரியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை அருமையாக சொல்லிட்டு போகும். அப்போ அந்த முதல் பகை உனக்கும் இயேசு கிறிஸ்துவின் தாய்க்கும் பகை. மாதாவுக்கு யார் மேலே பகை? பேய் மேலே. பேய்க்கு யாரை ரொம்ப பிடிக்காது? ஏன்னா எல்லாரும் பெறுற பிள்ளை அவளுக்கு அடிமை. ஆனால் இந்த பெண் பெறுகிற பிள்ளை என்னை ஒழிக்க பிறந்த பிள்ளை. கலாத்தியர் 4:4
இப்போ இந்த வார்த்தைக்கும் கலாத்தியர் 4:4க்கும் தொடர்பு லிங்க் வருது பாருங்க. கலாத்தியர் 4:4 காலம் நிறைவுற்ற போது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்த நம்மை மீட்டு தன் பிள்ளைகள் ஆக்கும்படி கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். சாலோமோன் யாருக்கு பிறந்தாரு? தாவீதுக்கு பிறந்தாரு. ஈசாக்கு யாருக்கு பிறந்தாரு? ஆபிரகாமுக்கு பிறந்தாரு. நானும் நீங்களும் யாருக்கு பிறந்தோம்? எங்க அப்பாவுக்கு பிறந்தோம். இயேசு கிறிஸ்து யாருக்கு பிறந்தாரு? பெண்ணுக்கு பிறந்த ஒரே ஒரு ஆள். காலம்